வாட்ஸ்அப் கைஸ் நீங்கள் என்ன பார்க்க போகிறோன்னா மில்லிமீட்டர் 69 எபிசோட் 2 தாங்க பார்க்க போகிறோம். அதுவும் நானும் என்னோடய ஃப்ரெண்டும் போன மேட்ச்சில் நான் நூபா இருந்துருப்பேன். இந்த மேட்ச் ப்ரோவாக ப்ளே பண்ண போகிறேன். இந்த மேட்ச் நான் ப்ரோவாக ப்ளே பண்ண போகிறேன். நீங்கள் எல்லோரும் பார்த்து கொண்டிருக்கீங்க. வாங்க கைஸ் உள்ளே போகலாம். எஸ்கூஸ் மீ பாலகுமாரா, நீங்கள் கொஞ்சம் ரெடி பண்ணிட்டீங்களா? இந்த அம்புக்குறி கட்டியில அது வந்து போன பயமாயிடுது. வரானடே நம்ம கண்ணு கடிச்சிச்சுல. இனிமேல் அவனுக்கு அடி சார வெடி தான். அதாவது கொஞ்சம் டெக்னிக்கல் ஃபால்ட்டான கொஞ்சம் இதாகிடுச்சு. ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம். எல்லாம் நம்ம விட்டு இடந்தேன். நேற்று தான் கட்டி போட்டேன். அதாவது ஓனோ பாம்புல போறார்கள். அதாவது பக்கத்து எரிமலை விழுந்துருச்சு. லைவ்லாம் இல்லை, சும்மா ஒன்று வச்சுது. லைவ்லாம் இல்லைடா, சும்மா அவ்வளோது வச்சு. லைவ் கிடையாது. அதாவது ஃப்ரெண்டு எழுதுறாப்புல லைவ். அதாவது நம்ம கொஞ்சம் டெக்னிக்கல் பாட்டோட சொல்லிகிட்டு இருக்கோம். அடே அடிக்காதடா, வலிக்குதுடா. வராண்டா. கைஸ் இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா அடிக்கிறோம். இப்போ நீங்கள் ப்ரோ பிளேயர் ஒத்துக்கிறீங்களா? ஏன்னா ப்ரோ பிளேயர் கொஞ்சம் அப்படித்தான். என்னோட தம்பியோட எக்ஸல், அதாவது AK-47 எடுத்தாச்சு. பிஸ்டலில் போட்டுவிட்டான். என்ன அதாவது நம்ம இப்போ வந்து அதாவது எனக்கு வந்து ப்ரோ பிளேயர் ஆகியாச்சு. சின்ன போய் தோட்டிகிட்டு இருக்க பிளேயர் நம்மகிட்ட இருந்து. அதாவது என்கிட்ட வந்து அடி வாங்கிட்டு இருப்பாரு. எப்போ பார்த்தாலும் இது அடி வாங்கிட்டு இருப்பாரு. ஏன்னா போன மாதிரி பார்த்துருக்கீங்க, எபிசோட் 1ல் பார்த்தீங்கன்னா நாங்கள் கொஞ்சம் தரமான சம்பவம் பண்ணிப்போம். அதாவது தரமான சம்பவம்னா நான் கொஞ்சம் பார்த்து ப்ரூவ் பண்ணியிருக்கேன். நான் ப்ரூவ் பண்ணியிருக்கேன். இப்போ நான் ப்ரூவ் பண்ணிக்கிறேன். ஏன்னா நேற்று நைட்டு உட்காந்து இந்த கேம் விளாண்டு ட்ரைனிங் விளாண்டு ஒரு சாவத்தில் எல்லாத்தையும். ஆமாம், அவ்வளோதான். போய் கன் எடுப்போம். நல்ல கன்னா தேவைப்படி வச்சு. அதாவது இப்போ நான் வந்து பிஸ்டலோட மச்சானா 2 எடுத்துக்கிறேன். அதாவது 2 கன்று சேர்த்து கொண்டு போயிருக்கேன். அவ்வளோதான். இதை நீங்கள் தெரிஞ்சிருக்கேன். புரோனு
ஃபால்ட்டான அவனுக்கு ஃபால்ட் ஆயிடுச்சு. டெக்னிக்கல் ஃபால்ட் ஆயிடுச்சு. டெக்னிக்கல் ஃபால்ட் ஆயிடுச்சு. இப்போ நாங்கள் கொஞ்சம் எங்கே ஓடுறது தெரியாமல் ஓடிட்டுருக்கேன். பயமாக இருக்கு எனக்கு. மாமா தான் தூக்கி போகிறாரு. பெரிய பிளேயர் போன நம்ம பயமாக இருக்கு. போன பாம்புங்க அவ்வளோதான். இன்னும் 9 நிமிஷம் இருக்கு. அதுக்குள்ளாடி அவர் அடிக்க மாட்டாருன்னு தெரிஞ்சிச்சு. இப்போ என்னன்னா, இப்போ நாங்கள் அதாவது எப்படின்னா, இப்போ நான் ப்ரோ பிளேயர் ஆகிட்டு சொல்ல போனோம். அவ்வளோதான். அதாவது இந்த கேம் எப்படி ஏற்றணும்னா குரோம் வழியாக ஏற்றணும். புரியுதா புரியலையா? குரோம் வழியாக ஏற்றணும். இந்த கேம் பற்றி அதாவது இந்த கேம் எப்படி டவுன்லோட் பண்ணி ஒரு வீடியோ நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். அதாவது இப்போ கொஞ்சம் கோலம் ஆகிடுச்சு. நம்ம அங்கே சுற்றி போக வேண்டியது எவன் கேட்போம். இல்லை நம்ம வீட்டு இடம் அவ்வளோதான்டா. எங்க இங்கே பாருங்க, நாங்கள் 10 கில்லுங்க, அவர் பாட்டு போய் 5 கில்லுங்க. ஸோ சேருங்க. ஏங்க இங்கே வாங்குங்க. பாட்டு இங்கே அடிச்சு சாக வச்சுருக்கீங்க. ஓடணும் அவ்வளோதாங்க முடிச்சுங்க. பாட்டுக்கு விழாவது ஜெர்மன் விளையாடுறாப்புல. அதாவது உண்மையிலேயே அவர் ஜெர்மன் விளையாடுறாப்புல. அதாவது பக்கத்தில் கொஞ்சம் லாரி ஓடுது. அவ்வளோதான் முடிச்சிட்டாங்க நம்மளை. ஓடு அதாவது இப்போ என்னன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவர் இன்னும் 10 கிலோ அடிச்சாலும் பிரச்சனை இல்லை. நான் அடிப்பேன்டா. இன்னும் 6 கிலோ தான் அடிச்சிருக்கான். நான் 11 கிலோடா. எவ்வளோ பேர் அடிக்கணுமா? அம்மா எப்படி சொல்கிறது, வர மாட்டேங்குது புழுக்குள்ள. வர மாட்டேங்குது. அவ்வளோ நம்ம வேலைங்க. அதாவது டெக்னிக்கல் ஃபால்ட்டுனால கொஞ்சம் அடி வாங்கிட்டு இருக்கோம். அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. அதாவது பாம்பு போட்டு நம்மளை அடிக்க ஆரம்பிடுவாங்க. நாங்கள் இப்போ என்னன்னா, இப்போ நான் சுயரூபத்தை வெளியே கொண்டு வர போகிறேன். சரியா? இப்போ நான் சுயரூபத்தை வெளியே கொண்டு வரேன். என்ன இந்த கண்ணு மட்டும் வெயிட் ஆகிடுது. அவ்வளோதான். இப்போ என்னன்னா, அதாவது நான் கொஞ்சம் ப்ரோ பிளேயர் ஆக போகிறேன் இப்போ. சரிங்களா?
இன்னும் கொஞ்ச நேரம் பாட்டா இருந்தேன். இப்போ நான் ப்ரோ பிளேயர் ஆக போகிறேன். பார்த்துங்க அண்ணன் கொஞ்சம் வெறி உண்டாயிட்டேன். அர்ற அவ்வளோதான்டா. எத்தனை கிலோ செய்யறது பார்ப்போமா? அதாவது ஆப்போனண்ட் வந்து 8 கிலோ வரும், நம்பர் வந்து 13 கிலோ வரை இருக்கும். பெரிய சாதனை, உலக சாதனை படிச்சிருக்கோம். அவ்வளோதான். அதிகம் பாம்புடா. அதாவது நல்ல வேலை தப்பிச்சாச்சு நம்ம வந்து. அதாவது இப்போ என்னன்னா கொஞ்சம் டெக்னிக்கல் ஃபால்ட்டான அவர் வெளியே போயிட்டாரு. என்ன தெரியல, வெளியே போயிருக்க மாட்டார். ஏன்னா என் பக்கத்துல உட்காந்துக்கிறாரு. அப்படியே மாட்டு போய் எங்கே அடியாகிட்டு இருப்போம். போட்டாங்க சரிங்களா? எபிசோட் 3 பாருங்க, கொஞ்சம் தரமான சம்பவம் இருக்கு. ஐயோ ஒரு பைத்தியமாக இது பக்கத்தில் ஃபுல்லா. கூடாகுது. அதாவது நாங்கள் ஒன்றும் டெக்னிக்கல் ஃபால்ட். இப்போ நான் வந்து ஷீல்டு எடுத்துட்டேங்க. இப்போ எவ்வளோ நேரம் வரட்டேன், நீங்கள் தொடக்கூட முடியாதுடா. வாடடை நீ எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமாடா? டேய் எங்கடா நிற்கிற? அவ்வளோதான். இன்னும் 2 நிமிஷம் மட்டும்தான் இருக்கு. பக்கத்துல ஒரு பைத்தியம் கத்திருக்கீங்க. எதுவும் பேசாதீங்க. அதாவது இப்போ இல்லைனா பக்கத்துல கொஞ்சம் ஆக்ரோஷம் ஆயிட்டாரு. 16 கிலோ பக்கத்துக்கு கொஞ்சம் கொடூரம் ஆயிட்டாரு. இப்போ நான் வந்து இப்போ என்ன பண்ண போறேன்னா, பக்கத்தில் ஒரு வரட்டு அதாவது கொஞ்சம் நம்மளை போட்டு அடிக்கிறாப்புல பக்கத்துக்கு பாட்டே. இன்னும் 1 நிமிஷம் தான்டா. அதாவது இப்ப என்னடா அவ்வளோதான்.
மண்டை வந்து கழுவுல மாட்டிச்சுங்க கைஸ். ஸோ சேடா போகுது. இன்னும் 30 செகண்ட் தான் கைஸ் பின்னாடி ஓடுறாங்க கைஸ். கவடியாச்சு. டே அமைதியா இருவண்டா கூறி. சரி கைஸ், இந்த வீடியோக்கு ஒரு 1K லைக், ஒரு 1K லைக் மட்டும் கொஞ்சம் போட்டு விடுங்க. இல்லை நம்ம வீட்டு சேனல் யார் பாப்பா? லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கூடயும் சப்ஸ்கிரைப் பண்ண வேணாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் மட்டும் பண்ண வேணாம். பைத்தியமாக இருக்கிறேன். அதோட இந்த வீடியோ முடிக்கிறோம். உங்களிருந்து முடிவு வருது GT காட் கேமிங்.